ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி கருவேப்பிலை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் போட்டுட்டு 1 கை இல்லைன்னா 2 கை கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதையும் இது கூட போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரியே தோசைக்கல்லில் தோசையை கொஞ்சம் இதை தண்ணியாக கலக்கிக்கணும். லைக் கொஞ்சம் ரவை தோசைக்கு நம்ம கலக்கிற மாதிரியும் தோசை மாவுக்கும் இடையில இருக்கிற மாதிரி இதை கலக்கிட்டு நம்ம தோசையை ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு மூடி இல்லாமல் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்தோன்னா செம்ம டேஸ்டான ஆரோக்கியமான கருவேப்பிலை தோசை ரெடி. இதை நீங்கள் ஒரு சட்னி கூடயோ பொடி கூடயோ வச்சு இல்லை ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லதும் கூட உடம்புக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.